யாருப்பா? எந்த ஊருப்பா? ஆச்சாரியாரிடம் ஒரு தகப்பனார் தன் பிள்ளையை அழைத்து வந்து, அவனுக்கு பேசத் தெரியவில்லை, கேட்கத் தெரியவில்லை, பார்க்கத் தெரியவில்லை. நீங்க தான் சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவனை பார்த்த மாத்திரத்திலேயே ஆச்சாரியாளுக்கு அவன் பிரம்மமாகத்தான் இருக்கும், பிரம்மஞானி என்பது புரிந்துவிட்டது. நம் பின்னோட இழுத்துண்டு போகிறதுக்காக வந்து சேர்ந்த வஸ்து இது என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவனிடம், நீ யாருப்பா, எந்த ஊருப்பா என்று பேச்சு கொடுத்தார். வருஷக்கணக்கில் வாயை திறக்காதிருந்த பையன் தான் என்று எல்லாம் ஒருவன் இருக்கச்சே, யாரு எவன் நான் என்ன அர்த்தம், எல்லாம் சொப்பனமாக இருக்கச்சே, சொப்பனத்துக்குள்ளேயே அந்த ஊர் இந்த ஊர்னு பேர் வச்சுட்டு முழிச்சுண்ட அப்புறம் எந்த ஊரை சொல்லிக்கிறது என்று கேட்டான். ஸ்லோக ரூபமாக அவன் கூறிய பதிலில், நான் மனுஷன் இல்லை, தேவன் இல்லை, அக்ஷன் இல்லை, 4 ஜாதியில் எதுவும் இல்லை, 4 ஆச்சிரமிகளில் யாரும் இல்லை, நான் நிஜபோத ரூபம், அதாவது ஆத்ம ஞான ஸ்வரூபம் என்று பதில் சொல்வதாக உள்ளது. இதற்கு ஹஸ்தாமலக ஸ்தோத்திரம் என்று பெயர்.